ஆனந்த்ராஜ் மேல எத்தனை பெண்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருந்தாங்க? ஸோ ஆனந்த்ராஜ் பேரில் மொத்தம் 4 பெண்கள் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க பேர் ஆனந்தி, ஒருத்தவங்க பேர் வந்து பாரதி, இன்னொருத்தவங்க தாக்ஷாயினி அண்ட் காஞ்சனா. இது வந்து 2021 வரைக்கும் இவங்க 4 பேருமே ஆனந்த்ராஜ்க்கு அகெயின்ஸ்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு எஃப்ஐஆர். சப்சிக்வெண்ட்டாக இப்போது 2024லேயும் ஒரு பெண்ணை ஏமாற்றி அவங்கள திருமணம் செஞ்சு அது பேஸ் பண்ணி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது 2025ல் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு எஃப்ஐஆர். அந்த பெண் தான் என்னைய இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி பேசும்போது தான் இன்னுமே ஆனந்த்ராஜ் வந்து கண்டினியூஸாக இப்போ ஒருத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுத்து அந்த பெண்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அலையிறாங்களா அப்படின்னு எனக்கே ஷாக் ஆச்சு. அந்த பெண்ணுக்கு இப்போ குழந்தை வேற பிறந்திருக்கு. ஆனால் ஆனந்த்ராஜ் கூட வாழ போகிறதே இல்லைன்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ சார்ஜ் ஷீட் போயிட்டு அது வாழ்க்கை எப்படி போகுன்றதை அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. 2018லேருந்து எஃப்ஐஆர் அவர் பேரில் கண்டினியூஸாக ரெஜிஸ்டர் ஆகிட்டு தான் இருக்குது. 2018ல் வந்து காஞ்சனா கொடுக்குறாங்க. 2019ல் வந்து ஆனந்த்ராஜ் பேரில் ஆனந்தி கொடுத்த எஃப்ஐஆர் இது. 2020ல் தாக்ஷாயினி கொடுத்த எஃப்ஐஆர் ஆனந்த்ராஜ் மேலே கொடுத்தது. 2021ல் வந்து பாரதி கொடுத்த எஃப்ஐஆர். அண்ட் இப்போ வந்து என்னோட கிளைண்ட்டு காஞ்சனாவும் வந்து ஒரு லேண்ட் கிராப்பிங்கில் வந்து அவங்க மேலே எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆல். அதுவும் ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஓகே.